அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முனைவர் சண்முகம் ராஜகோபால், உதவி பேராசிரியர் பட்டுப்புலவியல், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் அறிவியல் நிலையம் உதகை மாவட்டத்தில் நான் பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மல்பரி பழங்கள் அதை எப்படி சாகுபடி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மல்பரினாவே நமக்கு தோணக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, மல்பரி அதனுடைய இலைகளை எடுத்துகிட்டு நம்ம பட்டுப்புழுக்கு உணவாக கொடுப்போம். அந்த நூலில் நம்ம பட்டு ஆடைகள் செய்வோம். அந்த பட்டு ஆடைகள்லேருந்து நமக்கு தேவையான மாதிரி ஆடைகள் செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனால் மல்பரியில் பழங்கள் இருக்குது. அந்த பழங்களை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு தென்கிழக்கு நாடுகளான சைனா, ஜப்பான், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மல்பரி பழத்தை பற்றின நிறைய அறிவுகளும் அதை பற்றின அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதனுடைய மருத்துவ பயன்பாடுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அவங்க உதாரணத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்க ஃப்ரூட்ஸை அப்படியே நேரடியாகவும் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் அதை சேலடுகளாக ப்ரிப்பேர் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. இன்னமும் இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அதை அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. ஏன்னா இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறனால இதை தினசரி அன்றாட உணவில் இதை பயன்படுத்திக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மக்கள் விரும்புகிற மாதிரி ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ், கேண்டி இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களாக எடுத்து அதை சாப்பிட்டுட்டு பயன்படுத்திட்டு வராங்க. அப்படிப்பட்ட பழங்கள் எதுக்காக அதை சாப்பிட்றாங்கன்னா, அதில் அதிகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு நான் வரிசைப்படுத்தி சொல்கிறேன், அதை மனசுக்குள்ளே பதிவு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. இது எதுக்காக உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, நம்ம ஊர் சீதனத்துக்கு கொய்யாப்பழம், அதுலேயும் குறிப்பாக சிவப்பு கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்கோ அதே அளவுக்கு மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இந்த மல்பரி பழங்களில் இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிட்றதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியம். இப்போ இருக்க காலகட்டத்தில் விளைச்சல் அதிகமாக இருக்கோ குறைவாக இருக்கும், ஆனால் அந்த பழம் நம்ம கிடைக்கிதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது இந்த மல்பரி பழங்களில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. மேற்படி பார்த்தோன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க, தென் ஆன்டி கேன்சரிங் ஏஜென்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆண்களுக்கு உண்டான காஸ்மெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு கிடைக்கும். பட் அதிகமாக நம்ம அதுக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டியது. ஆனால் இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்களுக்கு தேவையான மேனி ரொம்ப பொலிவூட்டப்பட்ட மாதிரி அதுக்கு ரொம்பவுமே கிடைக்கும். ஸோ ஆண்கள் இதை அதிகமாக பயன்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நன்மை தரக்கூடியது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஆண்கள் தினசரி நம்ம ஷேவிங் பண்ணுவோம். நம்ம ஷேவிங் பண்ணுறப்ப குறைந்தது ஒவ்வொரு முறையும் நம்ம ஷேவ் பண்ணுறப்போ 1 கோடி செல்கள்ஸ் பார்த்திங்கன்னா இறந்து போகும். அந்த செல்களை புதுப்பித்து திரும்ப அதுக்கு உயிர் கொடுத்து உயிருள்ளதாக கொண்டு நம்ம முகத்தை பொலிவாக காட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடும்போது நமக்கு அதுலேருந்து அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. மேற்கொண்டு இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரிங் ஏஜென்ட் இருக்குதுன்னு சொன்னேன். இதை பற்றின ஆய்வுகள் பார்த்திங்கன்னா நான் நாடு தழுவிய உதாரணத்துக்கு சொல்லலாம், சைனா, ஜப்பான், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மல்பரி பழத்தை அதை மையப்படுத்தி பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆராய்ச்சிகளில் பார்த்திங்கன்னா நிறைய கட்டுரைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் மல்பரின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் என்ன நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மல்பரி பல வகையை சேர்ந்த மல்பரின்றதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா V1, G4 இந்த மாதிரி ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் சதன் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடுக்கு நம்ம போனோன்னா அங்கே MR2ன்ற ரகம் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வராங்க. இதில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மல்பரி பழங்கள் நம்ம பார்க்க முடியாது, ஒன்றே தவிர. அதில் இந்த MR2ன்ற மல்பரி ரகம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு மர வகையை சேர்ந்தது. இந்த மல்பரியை நம்ம வளர்க்குறதுக்கு நமக்கு பெரிய தோட்டமும் ஒன்றும் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. வீட்டில் பின்னாடி நமக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். இது மர வகையை சேர்ந்ததுனால இது எந்த சீதனத்துலேயும் வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நடவு செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஊட்டியில் தொட்டபெட்டான்ற எங்களோட வுட் ஹவுஸ் ஃபார்மில் நாங்கள் நடவு செஞ்சுருக்கிறோம். இது எல்லா காலகட்டத்திலையும் நல்லா வளரக்கூடியது. ஸோ இப்படி எல்லா காலகட்டத்திலையும் நம்ம பயிர் செஞ்சு இது சாப்பிடக்கூடியது. இதுலேருந்து இலையிலேருந்து, பூவிலேருந்து, தண்டுலேருந்து, வேறு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் உள்ள ஒரு செடியாகுது. ஸோ இந்த செடி நம்ம நடவு செய்கிறதுன்றது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் முன்னாடியே சார் உங்களுக்கு காட்டின மாதிரி இந்த முறையில் தான் நம்ம நடணும். ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் குறைந்தது 3லேருந்து 4 இடைவெளிகள் நமக்கு தேவை. ஏன்னா அது வேர்கள் அதிகமாகவும் தண்டுகள் அதிகமாகவும் பார்த்திங்கன்னா இடம் தேவைப்படுது. அதுக்காக ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நமக்கு 4 அடி இடைவெளிகள் நமக்கு தேவைப்படுது.
அப்படி நம்ம பயிர் செய்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய பழங்களோ இல்லை இலைகளோ பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான அளவு கிடைக்கும். அடுத்தபடியாக வந்துட்டு நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு எப்படி நம்ம நடவு செய்யணும். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான குழி அதுக்குள்ளியான அகலம் பார்த்திங்கன்னா 1 அடி மட்டுமே போதும். ஸோ அந்த 1 அடி வந்துட்டு பார்த்திங்கன்னா போதுமானது. அந்த 1 அடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான தொழு உரம், அந்த தொழு உரத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கவரை பிரிச்சுட்டு அந்த செடி வந்துட்டு நம்ம நடவு செய்யணும். நடவு செஞ்ச பிறகு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உயிர் தண்ணி விடணும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 1 அடிக்கு 1 அடி அகலம் எடுத்து அதில் வந்துட்டு தொழு உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு செஞ்சிட்ட பிறகு இதுக்கு தேவையான உயிர் தண்ணி விடணும். அந்த உயிர் தண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா 1 நாள் விட்டு 1 நாள் நாற்று நடவு செஞ்ச பிறகு 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்குன்னு பெருசாக நம்ம வீட்டில் நடவு செய்கிறப்போ வந்துட்டு பெருசாக நம்ம வந்துட்டு உரம் போடணுன்ற அவசியம் இல்லை. வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவு தண்ணீர், வீட்டுக்குரிய கழிவு தண்ணீர் நம்ம விட்டாவே போதுமான அளவு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோன்னு உங்கள் மனசில் வந்துட்டு ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்விக்கு வந்து என்ன, இது வந்துட்டு மர வகையை சேர்ந்ததுனால இலைக்காக மட்டும் நம்ம பயிர் செஞ்சோன்னா இது வந்துட்டு 12லேருந்து 15 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். வீட்டில் வந்துட்டு நம்ம வளர்க்குறப்ப இதுக்குன்னு ஆயுள் காலம் வந்துட்டு நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு கவாத்து செய்த பிறகும் பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேருந்து பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்களை வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே எடுத்து சாப்பிட்லாம். பிறந்த குழந்தையிலேருந்து வயது முதிர்ந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்களும் எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் இதிலேருந்து 100 கிராம் பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிராம் அளவுக்கு தான் வந்துட்டு உங்கள் உடம்புல வந்துட்டு சுகர் அளவு ஏறும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுகரை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணம் இருக்குது. மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி பயிர் செய்கிறது, இதுக்குண்டான பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா நேரடியாக வந்துட்டு நீங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் உட்டோஸ் ஃபார்ம் நீலகிரிவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பயிற்சிகள் எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மல்பெரி சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது தேவைகள், பயிற்சிகளோ இல்லை தகவலோ உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு எங்களுடைய இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் மற்றும் எப்படி நீங்கள் வருதுன்றத கூகுள் மேப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான செய்திகள் நீங்கள் பெறலாம். நன்றி.